வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் ஒளிரும் தைரியம். ஒரு அழகான கடற்கரை கிராமத்தில் மீனா என்ற சிறுமி தன் தந்தை செல்வத்துடன் வசித்து வந்தாள். செல்வம் அந்த ஊர் கலங்கரை விளக்கத்தை பராமரிப்பவர். மீனா, இந்த விளக்கு தான் கடலில் இருப்பவர்களுக்கு வழிகாட்டும் கண்கள் என்று அவர் அடிக்கடி அவளிடம் சொல்வார். மீனா தன் தந்தைக்கு உதவியாக எப்போதும் கூடவே இருப்பாள். ஒரு மாலை நேரத்தில் செல்வம் மீனாவிடம் பெரிய விளக்கின் கண்ணாடியை எப்படி துடைக்க வேண்டும் என்று காட்டினார். இதோ பார் மீனா, இந்த திரி எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும், அப்போதுதான் ஒளி பிரகாசமாக வீசும் என்றார். மீனா தன் தந்தையின் ஒவ்வொரு செயலையும் உற்று கவனித்தாள். அன்றிரவு வானம் திடீரென கருத்து மின்னல் வெட்டியது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பெரும் புயல் வீசத் தொடங்கியது. கடலில் மீன்பிடிக்க சென்றவர்கள் கரை திரும்ப வழி தெரியாமல் தவிப்பார்கள் என்று அஞ்சிய செல்வம் கலங்கரை விளக்கத்தின் மேலே ஏறி பெரிய விளக்கை ஏற்ற விரைந்தார். மழையில் நினைந்த படிக்கட்டுகளில் ஏறும்போது செல்வம் கால் வழுக்கி பலமாக விழுந்தார். அவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. மீனா ஓடி வந்து தன் தந்தையை தாங்கி பிடித்து கொண்டாள். அப்பா, உங்களுக்கு என்ன ஆனது என்று அவள் கவலையுடன் கேட்டாள். செல்வத்தால் எழுந்து நிற்க முடியவில்லை. மீனா, என்னால் மேலே ஏற முடியாது, ஆனால் விளக்கு எரியவில்லை என்றால் கடலில் இருக்கும் படகுகள் பாறையில் மோதிவிடும் என்று செல்வம் வலியுடன் கூறினார். மீனா பயந்தாள். ஆனால் தன் தந்தையின் கையை பிடித்து கொண்டு, அப்பா கவலைப்படாதீர்கள், நான் மேலே சென்று விளக்கை ஏற்றுகிறேன் என்று உறுதியுடன் சொன்னாள். மீனா ஒரு கையில் தீப்பெட்டியுடன் அந்த நீண்ட இருட்டு படிக்கட்டுகளில் ஏறினார். வெளியே இடி இடிக்கும் சத்தம் அவளை நடுங்க செய்தது. என்னால் முடியும், நான் செய்தே தீருவேன் என்று தனக்குள் தைரியத்தை சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு படியாக ஏற மேலே சென்றாள். ஒரு வழியாக அவள் அந்த உயரமான கோபுரத்தின் உச்சியை அடைந்தாள். அங்கு ஜன்னல் கதவு காற்றால் படபடவென அடித்து கொண்டன. அந்த பெரிய கண்ணாடி விளக்கின் அருகில் சென்ற மீனா தன் தந்தையிடம் கற்றுக்கொண்டதை நினைத்து பார்த்தாள். மீனா ஒரு தீக்குச்சியை கீறினாள். முதல் முறை காற்று வீசி அணைந்து விட்டது. இரண்டாம் முறை அவள் கைகளை மறைத்து கொண்டு பற்ற வைத்தாள். ஆமாம், விளக்கு பிரகாசமாக எரிய தொடங்கியது. அந்த ஒளி இருளை கிழித்து கொண்டு கடலை நோக்கி பாய்ந்தது. மீனா நிம்மதியுடன் புன்னகைத்தாள். கடலில் பெரும் அலையில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்களான கதிரும் அருளும் அந்த ஒளியை கண்டனர். அதோ பாருங்கள், கலங்கரை விளக்கம் எரிகிறது, நமக்கு வழி கிடைத்து விட்டது என்று கதிர் கத்தினான். அந்த ஒளியை பின்பற்றி அவர்கள் பாதுகாப்பாக கரையை நோக்கி தங்கள் படகை செலுத்தினர். விடியற்காலை புயல் ஓய்ந்தது. மீனவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக கரை திரும்பினர். அவர்கள் மீனாவை தேடி வந்து அவளை பாராட்டினர். தந்தை செல்வம் பெருமையுடன் தன் மகளை கட்டி கொண்டார். தேவைப்படும் போது காட்டும் தைரியமே மிகப்பெரிய வெற்றி என்பதை மீனா அன்று புரிந்து கொண்டாள். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.